உங்க மூளை வெறும் ஒரு பயாலாஜிக்கல் கம்ப்யூட்டர் கிடையாது. ம் அதாவது சதைகளாலும் நரம்புகளாலுமான ஒரு சாதாரண யந்திரம் மட்டும் கிடையாது. அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களையும் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்க ஒரு குவாண்டம் மிஷின் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிறைய பேர் இதை கேட்ட உடனே சிரிச்சிருவாங்க. ஆமா, ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பாரமீஷியம் அப்படின்னு ஒரு நுண்ணிய ஒற்றை செல் உயிரி இருக்கு. ரொம்ப சின்ன ஒரு உயிரி. ஆமா, அதுக்கு மூளை கிடையாது, நரம்பு மண்டலம் கிடையாது, ஏன் எந்த ஒரு உறுப்புமே கிடையாது. ம் ஆனாலும் அந்த தண்ணியில அழகா நீந்துது, தனக்கான உணவை தேடி கண்டுபிடிக்குது, ஆபத்து வந்தா தப்பிச்சு போகுது, தன்னோட துணையை தேடி இனப்பெருக்கம் கூட பண்ணுது. இது ஆக்சுவலா ரொம்ப பிரமிப்பான விஷயம். கரெக்ட். மூளையே இல்லாத ஒரு ஜீவனால் எப்படி இவ்ளோ கச்சிதமா சிந்திச்சு செயல்பட முடியுது? இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். இந்த ஒரு கேள்விக்கான பதில் நீங்க உங்கள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் வச்சிருக்க ஒட்டுமொத்த பார்வையையும் தலைகீழ மாத்தப் போகுது. கண்டிப்பா. நம்மளோட இந்த புதிய ரொம்பவே சுவாரஸ்யமான ஆழ்ந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம சர் ராஜர் பென்ரோஸ் அப்புறம் ஸ்டூவர்ட் ஹேமராஃப், இவங்க 2 பேரும் மாபெரும் அறிவியலாளர்கள். ஆமா, அவங்க முன்வச்ச தரவுகளை தான் பார்க்க போறோம். கான்ஷியஸ்னஸ் அண்ட் தி யூனிவர்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், எவல்யூஷன், பிரெயின் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற ஆய்வு தரவுகளின் தொகுப்பு தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். இது ஒரு மிகப்பெரிய வேலை. நம்மளோட நோக்கம் என்னன்னா, நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோமே, அது எப்படி உருவானது? ம் அது வெறும் மூளையோட ஒரு சாதாரண செயல்பாடா, அல்லது குவாண்டம் இயற்பியலுக்கும் இந்த பிரபஞ்சத்தோட தோற்றத்திற்கும் இதுக்கும் ஏதாவது ஆழமான தொடர்பு இருக்கா அப்படிங்கறத தேட போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மூளை, நனவு நிலை, பிரபஞ்சம், இது மூணுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத இணைப்பு என்ன? இங்கே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அறிவியல் தரவுகள் எல்லாமே ஏதோ லேப்ல உட்கார்ந்துகிட்டு விஞ்ஞானிகள் பேசுற வெறும் தியரிகள் கிடையாது. ஓகே. நீங்க தினமும் காலையில தூங்கி முழிக்கும்போது நான் இருக்கேன், இது என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா? ஆமா, தினமும் ஃபீல் பண்றதுதான். அந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நனவு நிலை எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிற தேடல் தான் இது. வாவ். இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னா, நாம யாரு, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல நமக்கான இடம் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல உங்க மூளை எப்படி இந்த உணர்வுகளை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி, அல்லது எப்படி உள்வாங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நாம முதல்ல உயிரியல், அதாவது பயாலஜி மற்றும் பரிணாம வளர்ச்சியோட கோணத்திலிருந்தே ஆரம்பிப்போம். சரி ஆரம்பிக்கலாம். பொதுவா நம்ம மூளைய எப்படி பார்ப்போம்? ஒரு 100 பில்லியன் நியூரான்கள் சேர்ந்த ஒரு பெரிய கம்ப்யூட்டர், அப்படிதானே? அப்படிதான் சயின்ஸ் சொல்லுது. ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு எலக்ட்ரிக் சிக்னல்கள் பாயுது, அதுதான் நம்மளோட சிந்தனையா மாறுது அப்படின்னு தான் நாம இவ்ளோ காலமா நம்பிட்டு இருக்கோம். ம் ஆனா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த பாரமேஷியம் பத்தி படிக்கும்போது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மூளையே இல்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நரம்பு மண்டலமே இல்லாத, மூளையே இல்லாத ஒரு ஒற்றை செல் உயிரியால எப்படி கத்துக்க முடியுது? ஆமா, எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுது? கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிரைவ் மாதிரி எந்த ஒரு உறுப்புமே இல்லாம இது எப்படி பயாலஜிக்கலா சாத்தியம்? அதான் பெரிய கேள்வி. இது மூளைதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற நம்ம அடிப்படை நம்பிக்கையே உடைக்குது இல்லையா? பாரமீஷியத்தோட இந்த செயல்பாடுகள் நனவு நிலை அப்படிங்கிறது வெறும் நியூரான்களோட கூட்டமைப்பால மட்டுமே உருவாகுது அப்படிங்கிற பழைய கருத்தை சுக்குநூறா உடைக்குது. ஓகே, அப்போ பரிணாம வளர்ச்சியில இது எப்படி நடக்குது? இத புரிஞ்சுக்க நாம மனித பரிணாம வளர்ச்சியோட வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். சொல்லுங்க. மனித மூளையில நனவு நிலை எப்படி படிப்படியா உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நியாண்டர்தால் மனிதர்கள் அப்புறம் குரோ-மேக்னான் மனிதர்களோட மூளை வளர்ச்சிய இந்த தரவுகள் ரொம்ப நுட்பமா கவனிக்குது. நியாண்டர்தால்னா அந்த ரொம்ப பழமையான மனிதர்கள் தானே? ஆமா, சுமார் 1,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நியாண்டர்தால் மனிதர்களுக்கு மூளையில டெம்பரல் லோப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதி ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. ஓஹோ. இந்த வளர்ச்சி தான் அவங்களுக்கு கனவுகள் காண்ற திறனையும் ஆழமான உணர்ச்சிகளையும் கொடுத்துச்சு. அவங்க இறந்து போன தங்களோட அன்பு கூடியவங்களை புதைக்கும் போது சும்மா புதைக்காம பூக்களை வச்சு புதைக்கிற சடங்குகளை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆவிகள் அல்லது இறப்பிற்கு பிந்தைய வாழ்க்கை மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அப்ப அவங்க வெறும் மிருகங்களா மட்டும் இல்லாம அன்பை உணர்ந்து ஒருத்தரோட இழப்பை நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான நனவு நிலையை அடைஞ்சிருக்காங்க. கரெக்ட். அதனாலதான் உடல்களை பூக்களோடு புதைச்சிருக்காங்க அப்படின்னு ஆதாரங்கள் சொல்லுது. அப்போ வாழ்ந்த குரோ-மேக்னான் மனிதர்களை பத்தி சொல்றீங்களா? ஆமா, அவங்களுக்கு மூளையோட முன்பகுதியான ஃப்ரண்டல் லோப் ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சது. ஓகே. இது மனிதகுல வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றீங்க? இந்த ஃப்ரண்டல் லோப் வளர்ச்சி தான் மனிதனுக்கு குறியீட்டு சிந்தனை, அதாவது சிம்பாலிக் திங்கிங்,
குகை ஓவியங்கள் வரைகிற கலைத்திறன், அப்புறம் வானியலை கவனிக்கிற திறனை எல்லாம் கொடுத்துச்சு. வாவ். அவங்க சும்மா வானத்தை பார்க்கல, நட்சத்திர கூட்டங்களை பார்த்தாங்க, பருவ காலங்களை கணிச்சாங்க, காலத்தோட சுழற்சியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப கால க்ரோ மேக்னோன் மனிதர்களோட மூளையை விட இப்போ இருக்கிற நம்மளோட மனித மூளை 3ல் 1 பங்கு சுருங்கி போயிருக்கு. நம்ம அறிவாளியா மாறிட்டோம், பெரிய பெரிய நாகரீகங்களை உருவாக்கிட்டோம், குவாண்டம் பிசிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, ஆனா நம்ம மூளை முன்னாடி இருந்ததை விட சிறுத்து போயிருக்கா? இது எப்படி சாத்தியம்? இது பலருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவலா இருக்குமே. எனக்கும் அதே ஆச்சரியம்தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னா, மூளை சுருங்கி இருந்தாலும் அதோட கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப நுணுக்கமா எஃபிஷியன்ட்டா மாறிடுச்சு. ஓ, அளவு குறைஞ்சாலும் பவர் அதிகமாயிடுச்சா? ஆமா, பழைய காலத்துல ஒரு ரூம் சைஸ்க்கு இருந்த கம்ப்யூட்டரை விட இப்போ நம்ம கையில இருக்கிற சின்ன ஸ்மார்ட் போன் எவ்ளோ வேகமா வேலை செய்யுது. கண்டிப்பா, அதே லாஜிக் தான் இங்கேயும். சரி, இந்த மூளைக்குள்ள நனவு நிலை எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு ஜெரால்ட் எடில்மென் அப்படிங்கிறவரோட நியூரல் டார்வினிசம் கோட்பாட்டை இந்த தரவுகள் விளக்குது. அதாவது ஒரு காட்டுக்குள்ள மிருகங்கள் எப்படி தங்களுக்குள்ள சண்டை போட்டு எது வலிமையானதோ அது மட்டும் உயிர் வாழுதோ, ஆமா, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அதே மாதிரிதான் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற நரம்பு பின்னல்களும் தங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டியில ஈடுபடுது. நியூரான்களுக்குள்ள போட்டியா? ஆமா, எந்த நரம்பு பின்னல் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சிறப்பா செயல்படுதோ அது வலுவாகுது, மத்ததெல்லாம் பலவீனமாகுது. ஓஹோ. இந்த தொடர்ச்சியான போட்டியோட விளைவுதான் நம்மளோட நனவு நிலையா மாறுது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்கலான ஒரு பயாலஜிக்கல் விளக்கமா இருக்கு. ம், வெறும் நரம்புகளோட சண்டையிலிருந்து எப்படி நான் அப்படிங்கிற உணர்வு வரும்? இந்த உயிரியல் பார்வையை மட்டுமே வச்சுக்கிட்டு நனவு நிலையை முழுசா புரிஞ்சிக்க முடியுமா? அங்கதான் பிரச்சனை. இந்த உயிரியல் பார்வை ஒரு நல்ல தொடக்கம்தான். ஓகே. ஆனா நனவு நிலையோட உண்மையான ஆழத்தை தொடணும்னா நாம இன்னும் பல மடங்கு நுண்ணிய தளத்துக்கு, அதாவது குவாண்டம் உலகத்துக்குள்ள போகணும். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இங்க தான் விஷயம் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. கண்டிப்பா. நாம இப்போ குவாண்டம் மூளை மற்றும் ஓஆர் கோட்பாட்டுக்குள்ள நுழைய போறோம். இதுவரைக்கும் நம்ம மூளையே நியூரான்களோட ஒரு தொகுப்பை மட்டுமே பார்த்தோம். ஆமா, ஆனா பென்ரோஸ் மற்றும் ஹேமராஃப் 2 பேரும் இதுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான குவாண்டம் உலகமே இருக்குன்னு சொல்றாங்க. நியூரான்களுக்குள்ள ரொம்ப ஆழமா போனா. ஆமா, அங்க மைக்ரோ டியூபுகள் அப்படின்னு சொல்லப்படுற மிக நுண்ணிய குழாய்கள் இருக்கு. கரெக்ட். ஆனா நான் படிச்ச வரைக்கும் உயிரியலாளர்கள் இந்த மைக்ரோ டியூபுல்களை வெறும் செல்லோட எலும்புக்கூடு, அதாவது செல்ல தாங்கி பிடிக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தானே நினைச்சாங்க. ஆமா, ஒரு கட்டடத்துக்கு எப்படி இரும்பு கம்பிகள் ஆதாரமோ அது மாதிரி தானே இது. ஆக்சுவலா அதுதான் இங்க ட்விஸ்ட். உயிரியலாளர்கள் அதை வெறும் இரும்பு கம்பிகள் மாதிரி தான் நினைச்சாங்க. அப்புறம் எப்படி அது மாறுச்சு? பென்ரோஸ் என்ன சொல்றாருன்னா, இல்ல அது வெறும் இரும்பு கம்பி கிடையாது, அது குவாண்டம் டேட்டாவை ப்ராசஸ் பண்ற ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் அப்படின்னு சொல்றாரு. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களா? ஆமா, பென்ரோஸ் மற்றும் ஹேமராஃப் 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் ஆர்கெஸ்ட்ரேட்டட் அப்ஜெக்டிவ் ரிடக்ஷன். அத சுருக்கமா ஆர்க்-ஓஆர் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மைக்ரோ டியூபுல்கள் எப்படி வேலை செய்யுது? இந்த மைக்ரோ டியூபுல்கள் டியூபுலின் அப்படிங்கிற புரதங்களால ஆனது. இந்த டியூபுலின்கள் குவாண்டம் நிலையில ஒரே நேரத்துல 2 வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்க முடியும். 2 வடிவங்கள்லையா? இதுதான் குவாண்டம் சூப்பர்பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றீங்களே, கியூபிட்ஸ் பை வேலை செய்யுமா? இத கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு எளிமையா உடைச்சு சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன். இப்போ சாதாரண கம்ப்யூட்டர்ல டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? 0 அல்லது 1 அப்படிங்கிற பிட்ஸ் வடிவுல தானே? கரெக்ட். ஆனா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ல டேட்டா 0வாகவும் இருக்கும், அதே நேரத்துல 1ஆகவும் இருக்கும். இதான் கியூபிட்ஸ்வா? ஆமா, நம்ம மூளையில இருக்கிற நியூரான்களுக்குள்ள இருக்கிற இந்த மைக்ரோ டியூபியூல்கள் ஒரு செகண்டுக்கு 10^15, அதாவது ஒரு குவாட்ரில்லியன் ஆபரேஷன்களை செய்யக்கூடிய அபாரமான குவாண்டம் கம்ப்யூட்டர்களா செயல்படுது. ஒரு குவாட்ரில்லியன்? ஆமா, இந்த குவாண்டம் செயல்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தொடும்போது அந்த குவாண்டம் அலைகள் சுருங்கி ஒரு நிலையான முடிவெடுக்குது. குவாண்டம் வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகுது. எக்ஸாக்ட்லி. இந்த ஒவ்வொரு சுருக்கமும் தான் ஒரு நுண்ணிய நனவுநிலை தருணத்தை உருவாக்குது. ஓஹோ. இது பல கோடி தடவை தொடர்ந்து நடக்கும்போது தான் நமக்கு தொடர்ச்சியான ஒரு உணர்வு கிடைக்குது. இதுதான் ஆர்க்-ஓஆர் கோட்பாட்டோட அடிப்படை. ஒரு செகண்டுக்கு ஒரு குவாட்ரில்லியன் குவாண்டம் கணக்கீடுகளா? கேட்கறதுக்கே தலை சுத்துது. ஆமா, ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம்தான். மயக்க மருந்து கொடுக்கும்போது நம்மளோட நனவு நிலை கட் ஆகுது. ஆனா நம்ம மூளை வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இத வச்சு எப்படி குவாண்டம் தியரியை நிரூபிக்கிறாங்க?
நனவு நிலைக்கும் குவாண்டம் பிசிக்ஸுக்கும் உள்ள தொடர்பை நிரூபிக்க மயக்க மருந்து தான் ஒரு மிகப்பெரிய சாவி. ஓகே. அறுவை சிகிச்சையோட போது ஒரு நோயாளிக்கு மயக்க மருந்து கொடுத்தா அவங்களுக்கு நனவு நிலை முழுசா போயிடுது. ஆனா மூளை உயிரோட்டமா தான் இருக்கும், இதயம் துடிக்கும், சுவாசம் நடக்கும். ஆமா, நம்ம தூங்குற மாதிரி தான் இருப்போம். ஆனா நனவு நிலை மட்டும் எப்படி ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி ஆஃப் ஆகுது. இங்க தான் ஒரு மேஜிக் நடக்குது. என்ன நடக்குது? இந்த மயக்க மருந்துகள் நேரா நம்ம மூளையில இருக்கிற அந்த மைக்ரோ டியூபியூல்களுக்குள்ள போகுது. அங்க புரதங்கள்ல ஹைட்ரோஃபோபிக் பாக்கெட்கள் அப்படின்னு சில இடங்கள் இருக்கு. ஒரு நிமிஷம், அதென்ன ஹைட்ரோஃபோபிக் பாக்கெட்கள்? அது பார்க்க எப்படி இருக்கும்? ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி போகுது. பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிள். அது ஒரு சின்னஞ்சிறிய தண்ணிய உள்ள விடாத ஒரு குகை மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, தண்ணி போகாத குகா. அந்த சின்னஞ்சிறு குகைகளுக்குள்ள ரொம்ப ரொம்ப மெல்லிய குவாண்டம் விசைகள் செயல்பட்டுட்டு இருக்கும். அத லண்டன் விசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லண்டன் விசைகளா? அப்படின்னா என்ன? அத ஒரு மிக மெல்லிய குவாண்டம் காந்த விசை அல்லது ஒரு மெல்லிய குவாண்டம் கிசுகிசுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். குவாண்டம் கிசுகிசுப்பு நல்லா இருக்கே. இந்த கிசுகிசுப்புகள் மூலமா தான் மைக்ரோ டியூபியல்கள் தங்களுக்குள்ளே பேசிக்குது. மயக்க மருந்து உள்ள போனோடனே ஒரு பவுன்சர் மாதிரி அந்த சின்னஞ்சொரு குகைகளுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு இந்த லண்டன் விசைகளை தடுத்து நிறுத்திடுது. ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த குவாண்டம் கிசுகிசுப்புகள் நின்ன உடனே குவாண்டம் செயல்பாடுகளும் நின்னுடுது. உடனே நம்மளோட நனவு நிலையும் இருண்டு போயிடுது. வாவ்! குவாண்டம் செயல்பாடுகள் நின்றால் நனவு நிலை போகும் அப்படிங்கிறதுக்கு இதைவிட பெரிய ஆதாரம் வேற என்ன வேணும்? சூப்பர். அப்போ மயக்க மருந்து நம்ம உடம்பு தூங்க வைக்கல, நம்ம மூளைக்குள்ள நடக்கிற குவாண்டம் டான்ஸை நிறுத்தி வைக்குது, அவ்வளவுதான். கரெக்டா சொன்னீங்க. இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் தகவல் தான். சரி, இப்போ நனவு நிலை அப்படிங்கிறது மூளைக்குள்ள நடக்கிற குவாண்டம் செயல்பாடுகள்னால தான் வருதுன்னு வச்சுப்போம். ம். அப்போ குவாண்டம் இயற்பியலுக்கும் அதை பார்க்கிற பார்வையாளருக்கும், அதாவது அப்சர்வருக்கும் என்ன சம்பந்தம்? இங்கதான் பிசிக்ஸ் உள்ள வருது. ஏன்னா குவாண்டம் பிசிக்ஸ்ல யாராவது பார்த்தாதான் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்றாங்களே. ஆமா, இதுதான் குவாண்டம் இயற்பியலோட மிக நீண்ட விவாதத்துக்குரிய ஒரு பகுதி. இத அளவீட்டு பிரச்சனை, அதாவது த மெஷர்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இத புரிஞ்சுக்க நம்ம குவாண்டம் பிசிக்ஸோட ரொம்ப பிரபலமான ஷ்ரோடிங்கரின் பூனை சிந்தனை பரிசோதனைய பார்க்கணும். ஆமா, ஒரு மூடிய பெட்டிக்குள்ள ஒரு உயிருள்ள பூனை இருக்குன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த பெட்டிக்குள்ளேயே ஒரு கதிரியக்க அணு, ஒரு கைகர் கவுண்டர், அப்புறம் ஒரு நச்சு வாயு அடங்கிய குப்பியும் இருக்கு. ஓகே, பெட்டி மூடி இருக்கு. அந்த அணு சிதைவடைஞ்சா நச்சுவாயு வெளியாகி பூனை இறந்துடும். அணு சிதைவடையலன்னா பூனை உயிரோட இருக்கும். சரி. இப்போ குவாண்டம் விதிகளின்படி அந்த அணு சிதைவடைந்த மற்றும் சிதைவடையாத 2 நிலைகளிலும் ஒரே நேரத்துல இருக்கும். அதான் அந்த சூப்பர் பொசிஷன். ஆமா, அதனால அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பூனையும் ஒரே நேரத்துல உயிரோடும் இருக்கும், இறந்தும் இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த பூனை செத்துருச்சா உசிரோட இருக்கான்னு நமக்கு தெரியாது அப்படிங்கறது கிடையாது? ஆமா, தெரியாதுன்னு இல்ல. அது நிஜமாவே ஒரே நேரத்துல செத்தும் இருக்கு, உயிரோடும் இருக்கு, அப்படிதானே? இது எப்படி சாத்தியம்? அதான் குவாண்டம் உலகத்தோட விந்த. அந்த பெட்டிய திறந்து யாராவது ஒரு பார்வையாளர் உள்ள பாக்குற வரைக்கும் அந்த பூனை 2 நிலையிலயும் தான் இருக்கும். நம்ம பாக்குற வரைக்கும்? ஆமா, பார்வையாளர் பார்த்த உடனே தான் அந்த குவாண்டம் அலை வீழ்ச்சி அடைந்து பூனை ஒன்னு செத்து போயிருக்கும் இல்ல உயிரோட இருக்கும் அப்படிங்கிற ஏதோ ஒரு நிலையான யதார்த்தத்துக்கு வருது. ஆனா கடவுளே, அப்போ நாம் பாக்குற வரைக்கும் யதார்த்தம் அப்படிங்கிற ஒன்னும் கிடையவே கிடையாதா? இது ரொம்ப குழப்பமா இருக்கே. இதுக்கு விஞ்ஞானிகள் என்னதான் விளக்கம் சொல்றாங்க? இதுக்கு 2 முக்கியமான விளக்கங்கள் இருக்கு. ஒன்னு கோப்பன்ஹேகன் விளக்கம். அப்படின்னா? இதன்படி ஒரு நனவுள்ள பார்வையாளர் கவனிக்கும் போதுதான் குவாண்டம் அலை வீழ்ச்சி அடைஞ்சு யதார்த்தம் உருவாகுது. ஓகே. அதாவது இந்த பிரபஞ்சத்துல யதார்த்தம் உருவாகணும்னா மனுஷ மாதிரி ஏதோ ஒரு நனவுள்ள பார்வையாளர் கண்டிப்பா தேவை அப்படின்னு இது சொல்லுது. அது ஒரு தியரி. ரெண்டாவது விளக்கம் என்னன்னா எவரெட் முன் வச்ச இணை பிரபஞ்சங்கள், அதாவது மெனி வேர்ல்ட்ஸ் தியரி. மல்டிவர்ஸ் மாதிரி. ஆமா, இதன்படி அலை வீழ்ச்சி அடைவதே இல்ல, மாறாக ஒவ்வொரு சாத்தியக்கூறும் ஒவ்வொரு தனித்தனி பிரபஞ்சமா பிரியுது. ஓ, அது எப்படி? அதாவது ஒரு பிரபஞ்சத்துல நீங்க பெட்டிய திறக்கும்போது உயிருள்ள பூனைய பாக்குறீங்க, அதே நேரத்துல உருவாகிற இன்னொரு இணை பிரபஞ்சத்துல நீங்க இறந்த பூனைய பாக்குறீங்க. ரெண்டுமே மூளைய சுழல வைக்கிற விளக்கங்கள் தான். ஒன்னு, நான் பாக்குறதால தான் உலகமே உருவாகுது. இன்னொன்னு, நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் புதுசு புதுசா பிரபஞ்சங்கள் உருவாயிட்டே இருக்கு. இதுல சர் ராஜர் பென்ரோஸோட விளக்கம் என்ன? அவர் என்ன சொல்றாரு?
பென்ரோஸோட விளக்கம் கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனா ரொம்ப ரொம்ப ஆழமானது. சொல்லுங்க. பென்ரோஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த குவாண்டம் அலை வீழ்ச்சியடைய எந்த ஒரு பார்வையாளரும் தேவையில்லை. பார்வையாளர் தேவையில்லையா? ஆமா, பிரபஞ்சத்தோட அடி வடிவியலான காலவெளியில, அதாவது ஸ்பேஸ் டைம் ஜியாமெட்ரியில ஏற்படுற மாற்றங்களே நனவு நிலையை தீர்மானிக்குதுன்னு சொல்றாரு. அது எப்படி நடக்கும்? அதாவது ஈர்ப்பு விசையோட அடிப்படை மட்டத்துல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் தானாகவே குவாண்டம் நிலைகளை உடைச்சு ஒவ்வொரு தருணத்திலும் நனவு நிலையை உருவாக்குது. ஓஹோ. இந்த வெவ்வேறு கோட்பாடுகள் பார்க்கறதுக்கு ஒன்னோட ஒன்னு முரண்படுற மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாமே சுட்டிக்காட்டுற ஒரு மையமான உண்மை என்ன தெரியுமா? என்ன உண்மை? நனவு நிலை அப்படிங்கிறது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற சாதாரண கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளோடு ரொம்ப ஆழமா பிணைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓ, அப்ப நனவு நிலை அப்படிங்கிறது ஈர்ப்பு விசை மாதிரி, மின்காந்த விசை மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி அப்படின்னு சொல்றீங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது என்ன அடுத்த மிகப்பெரிய கேள்விக்கு கொண்டு போகுது. அண்டவியலும் நனவு நிலையும். அதாவது நனவு நிலை அப்படிங்கிறது மனிதர்களாகிய நமக்கு மட்டும் சொந்தமான ஒரு சொத்து கிடையாது. அது இந்த பிரபஞ்சம் முழுசும் பரவி இருக்கிற ஒரு அடிப்படைத்தன்மை அப்படிங்கிற வாதத்தை இந்த தரவுகள் முன்வைக்குது. இத பான்சைக்கிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாறைக்கு நம்மள மாதிரி சிந்தனை இருக்காதுதான், ஆனா அதோட அணுக்கள் மட்டத்துல ஒருவித மிக மிக அடிப்படையான உணர்வு அல்லது புரோட்டோ கான்ஷியஸ்னஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ஆமா, இங்கதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. நம்ம மூளை அப்படிங்கிறது நனவு நிலையை உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலையா அல்லது அது வெறும் ஒரு வடிகட்டியா? வடிகட்டியா? ஆமா. தத்துவ தியானிகளான வில்லியம் ஜேம்ஸ் மற்றும் ஹென்றி பர்க்சன் இவங்க 2 பேரோட கோட்பாடுகளை இந்த தரவுகள் ரொம்ப ஆழமா விவாதிக்குது. மூளை நனவு நிலைய தானாக உருவாக்கல, மாறாக இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துல ஏற்கனவே பரவி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான நனவு நிலைய நம்மளோட அன்றாட மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் குறைச்சு வடிகட்டி தரும் ஒரு வடிகட்டியாக தான் மூளை செயல்படுது. ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாப்போம். இப்போ பிரபஞ்சத்தை ஒரு பெரிய நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி கற்பனை செஞ்சுக்குவோம். ஓகே, நல்ல உதாரணம். நம்ம மூளை அப்படிங்கிறது வீட்ல இருக்கிற ஒரு வைஃபை ரூட்டர் அல்லது ஒரு டிவி ஆண்டனா மாதிரி. அந்த ரூட்டர் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற படங்களை உருவாக்கல, அது காத்துல இருக்கிற சிக்னலை புடிச்சு நமக்கு தேவையானதை மட்டும் காட்ட ஒர்க் ஆகுது. அப்படிதானே? மிகச்சரியான உதாரணம். பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த நனவு நிலையையும் உங்க மூளை அப்படியே ரிசீவ் பண்ணுச்சுன்னா உங்களால சாதாரணமா ரோட்ல நடந்து போக முடியாது, பசி எடுக்காது, பில் கட்ட முடியாது. ஏன்னா அவ்வளோ டேட்டா ஓவர்லோட் ஆயிடும். ஆமா, அதனால உங்களை இந்த பூமியில உயிர் வாழ வைக்கிறதுக்காக மூளை அந்த பிரம்மாண்டமான சிக்னலை வடிகட்டி இப்ப பசிக்குது சாப்பிடு, அங்க ஆபத்திற்கு ஓடு அப்படின்னு உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுக்குது. இதுதான் மூளை ஒரு வடிகட்டி அப்படிங்கிற தியரி. வாவ், இது நிஜமாவே புல்லரிக்க வைக்குது. எனக்கும் தடவை படிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. சரி, இது எல்லாமே இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில பல கவலைகள், வேலைப்பளு, சந்தோஷங்கள் அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுழல்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா, நம்ம வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. உங்களை நீங்க வெறும் தசைகளாலும் ரசாயனங்களாலுமான ஒரு பயாலஜிக்கல் மிஷின் அப்படின்னு இனிமேல் நினைக்க வேண்டாம். அது ஒரு ரொம்ப தவறான பார்வை. நீங்க இந்த பிரபஞ்சத்துல இருந்து தனித்து விடப்பட்ட ஒரு சின்ன உயிர் கிடையாது. நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம். இன்னும் சொல்லப்போனா பிரபஞ்சமே தன்னுணர்வு பெற்று தன்னைத்தானே உணர்ந்துக்கிற ஒரு அற்புத கருவிதான் நீங்க. உங்க ஒவ்வொரு சிந்தனையும், உங்க ஒவ்வொரு உணர்வும் குவாண்டம் மட்டத்துல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடனே பேசிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இது ஒரு விதத்துல அறிவியலையும் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருந்து வர்ற பல தத்துவ கோட்பாடுகளையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டுது. ஆமா. இந்த தரவுகள்ல சில நேரங்கள்ல பல்வேறு முரண்பட்ட கருத்துகள் இருக்கலாம், பலவிதமான விவாதங்கள் இருக்கலாம். ஆனா நம்மளோட நோக்கம் எந்த ஒரு தரப்பையோ தத்துவத்தையோ ஆதரிக்கிறது கிடையாது. மாபெரும் அறிஞர்கள் விட்டுச் சென்ற இந்த ஆய்வு தரவுகள்ல இருக்கிற இந்த அற்புதமான அறிவியல் கருத்தாக்கங்களை மட்டுமே உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதை மட்டும் நேர்கள் புரிஞ்சுகிட்டா போதும். கண்டிப்பா. சரி, இன்னைக்கு நம்ம பயணிச்ச இந்த ஆழ்ந்த தேடலை ஒருமுறை வேகமா சுருக்கமா பாத்துருவோம். சொல்லுங்க. நரம்புகளே இல்லாத ஒரு நுண்ணிய பாராமீசியம் எப்படி செயல்படுது அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு மனித மூளையோட பரிணாம வளர்ச்சி வரைக்கும் பார்த்தோம். ஆமா, நியாண்டர்தால்ல இருந்து ஆரம்பிச்சோம். நியாண்டர்தால்களோட உணர்ச்சிகள்ல இருந்து குரோமேக்னானோட மூளை சுருங்கின முரண்பாடு வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் மைக்ரோ டியூபியூல்கள். ஆமா,
மூளைக்குள்ள ரொம்ப ஆழமா போய் அங்க இருக்கிற மைக்ரோடியூபியூல்கள் அப்படிங்கிற இரும்பு கம்பிகள் எப்படி ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மாதிரி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதுல மயக்க மருந்தோட ரோல் என்னன்னு பார்த்தோம். மயக்க மருந்து எப்படி குவாண்டம் கிசுகிசுப்பை நிறுத்தி நனவு நிலையை ஆஃப் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் குவாண்டம் இயற்பியல். அங்கிருந்து ஷ்ரோடிங்கரன் பூனை வழியாக ஒரு பார்வையாளரோட அவசியத்தை பத்தி பேசி இறுதியா பிரபஞ்சமே ஒரு நனவுள்ள வெளி அப்படின்னும் நம்ம மூளை வெறும் ஒரு டிவி ஆண்டனா மாதிரி செயல்படுற வடிகட்டி அப்படின்னும் பல கோணங்கள்ல ரொம்ப ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சிருக்கோம். இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து உங்களை நோக்கி ரொம்ப ஆழமான, உங்களை தூங்க விடாம சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியை முன்வைக்குது. என்ன கேள்வி அது? நம்ம மூளை அப்படிங்கிறது நனவு நிலைய உற்பத்தி பண்ற ஒரு இயந்திரம் கிடையாது. அது இந்த பிரபஞ்ச நனவு நிலைய பிடிச்சு தர ஒரு ஆண்டனா அல்லது ஒரு வடிகட்டி அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, வச்சுப்போம். அப்படியானால் உங்க உடல் அழியும்போது, மூளை அப்படிங்கிற அந்த ஆண்டனா உடைஞ்சு போகும்போது, நீங்க யார் அப்படிங்கிற அந்த தனித்துவமான நனவு நிலை எங்க போகுது? வாவ்! அது அப்படியே காத்தோட காத்தா அழிஞ்சுடுதா? அல்லது அந்த ஆண்டனா வேலை செய்யறத நிறுத்தின உடனே அதுக்குள்ள இருந்த அந்த சிக்னல் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தோட எல்லையற்ற குவாண்டம் வெளியோட கலந்துடுதா? கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இதை பத்தி யோசிச்சு பாருங்க. நிஜமாவே இது நம்ம கற்பனை கேட்டின வரைக்கும் ரொம்ப பிரமாண்டமான ஒரு கேள்விதான். கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த ஆழ்ந்த தேடல் உங்களை பத்தியும் உங்களை சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் நீங்க வச்சிருந்த பார்வைய முழுசா மாத்தி புதுசா உங்களை சிந்திக்க தூண்டியிருக்கும்னு நாங்க முழுமையா நம்புறோம். எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் இதே மாதிரி உங்க சிந்தனைய உழுக்கக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான தேடல்ல நாம சந்திப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து ஆழமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தை எப்பவும் ஒரு ஆச்சரியத்தோட பாருங்க. நன்றி.